friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து blackheads whiteheads ரிமூவ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண இருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த blackheads whiteheads பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோஸ் ஏரியா, அந்த மூக்கு கிட்ட, அந்த மூக்கோட சைடு கார்னரில் இங்கெல்லாம் வந்து whiteheads blackheads அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த உதட்டு கீழே இந்த இடத்துலலாம் வந்து whiteheads அதிகமாக இருக்கும். ஸோ இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஸ்கின் கேர் பண்ணாதனாலையும் இந்த ப்ராப்பர் ஸ்கின் கேர் இல்லாதனால நம்ம வந்து அதிகமாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ண மாட்டோம், ஒரு பேக் பண்ண மாட்டோம். இதெல்லாம் பண்ணாதனால நமக்கு வந்து அந்த இறந்த செல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும், blackheads-ஆகவும் whiteheads-ஆகவும் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதை நம்ம வந்து வீக்லி வந்து ட்வைஸாவது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும், ஸ்க்ரப் பண்ணணும். நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற சர்க்கரையே போதும். சர்க்கரை, ஹனி இருந்தால் ஹனி ஆட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஹோல் ஃபேஸ்க்குமே ஜென்ரலாக ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே போதும். வாரத்துக்கு ஒன்ஸாவது நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது ஒரு டைமாவது நீங்கள் இது கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் உங்களோட ஸ்கின்ல இருக்க டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நமக்கு வந்து புது செல்ஸ் வந்து இதாகும். நம்ம வந்து அந்த டெட் செல்லை ரிமூவ் பண்ணாதனால அதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து அந்த டெட் செல் அதிகமாகிட்டே போகும். ஸோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருமே இதை ரிமூவ் பண்ணணும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து எப்படி வந்து அந்த blackheads whiteheads ரிமூவ் பண்ண ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி பார்க்கலாம். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முல்தானி மெட்டி பவுடர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் அவைலபிள், அதே மாதிரி எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் உங்களுக்கு அவைலபிள். இது வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் சீடர் வினிகர். இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து உங்களுக்கு இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் கண்டிப்பாக இது அவைலபிளாக இருக்கும். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்மளோட டெட் செல் ரிமூவ் பண்ணி நம்மளோட நியூ செல்ஸை நல்லா க்ளோ படுத்த இது ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் உங்ககிட்ட ஆப்பிள் சீடர் வினிகர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு 4 to 5 drops அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து 1:1 கூட நம்ம பண்ணலாம். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் ஒரே டேபிள் ஸ்பூன் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா மட்டும் நான் வந்து அடுத்தது வாட்டர் ஆட் பண்ணிப்பேன். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ உங்களுக்கு வாட்டரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் முல்தானி மெட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரணும் நமக்கு. இது பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி வந்து நமக்கு நேச்சுரலான ஒரு க்ளே. இது வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோ படுத்திருக்கும், பிக்மெண்டேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறக்கும், நம்மளோட whiteheads blackheads ரிமூவ் பண்ணுறக்கும், நமக்கு டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு நமக்கு ஹோம் ரெமெடி முல்தானி மெட்டி பவுடர். இது எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரணும். எந்த ஒரு லம்ப்ஸ், எந்தெந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு க்ளீன் பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் போதும், அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. வாட்டர் வேணால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளோட நல்லா அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக blackheads whiteheads வரும். தண்ணி மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து எங்கெங்கே blackheads whiteheads அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு திக்கான கோட்டிங்கில் போடுங்க. நல்ல ஒரு திக் லேயர் மாதிரி அப்ளை பண்ணும். இதை அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஒரு டிஷ்யூ எடுத்து அதே மேலே அந்த அப்ளை பண்ண செகண்ட்லேயே நீங்கள் டிஷ்யூ எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலேயே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திரும்ப ஒரு கோட்டிங் போடுங்க.
அந்த டிஷ்யூக்கு மேலே திரும்ப ஒரு கோட்டிங் போடுங்க. இந்த மாதிரி போடும்போது இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னை நல்லா இழுத்து பிடிக்கும். ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக அது வந்து ட்ரை ஆகணும். 10 to 15 மினிட்ஸ்லாம் வேண்டாம், நீங்கள் கண்டிப்பாக அது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது வந்து அந்த டிஷ்யூ வந்து வைப் பண்ணுங்கள். இப்படி வந்து இழுத்து எடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது வரும்போதே உங்களுக்கு அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் நல்லாவே ரிமூவ் ஆயிரும். கண்டிப்பாக இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே கொஞ்சம் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் ஆயிரும். இதை வந்து வாரத்துக்கு நீங்கள் 2 டைம் மட்டும் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் வந்து பேக்காக கூட போடலாம். உங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ் அதிகமாக இருக்க இடத்துல வெறும் இந்த பேக்கை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அந்த டிஷ்யூ எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெறும் அந்த பேக்கை மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஹோல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். இது நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து க்ளோ படுத்தும், லைட்டன் பண்ணும், எல்லாமே பண்ணும். இன்னும் நம்ம வந்து பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் பார்க்கறனால நான் சொன்ன மாதிரி அந்த டிஷ்யூஸ் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.